இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்னையோட மெனு வந்து இட்லி, தோசை, வெங்காயம் தேங்காய் போட்ட சட்னி, அதுக்கப்புறம் கடப்பா. ஸோ இதுதான் இன்னையோடைய டின்னர். இது ஒவ்வொன்றா எப்படி பண்ணுறதுன்றதை நம்ம பார்ப்போம். கடப்பா வந்து இது ஒயிட் குருமா மாதிரி நன்னா இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி எல்லா டிஃபன் ஐட்டமுக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த சட்னியும் ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம், தேங்காய், அப்புறம் உளுந்து இதெல்லாம் போட்டு அரைக்கிறது. இதே மாதிரி வெங்காய சட்னியும் இருக்குது. அதே சமயத்தில் இது தேங்காய் போட்ட வெங்காய சட்னி. இதை நீங்களும் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம ஒவ்வொன்றா எப்படி பண்ணுறதுன்றதை நம்ம பார்ப்போம். கடப்பா எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதை குக்கரில் வைக்கணும். இதை வேக வச்சு இதை எடுத்துக்கலாம். இதை ஒன்றும் இல்லை, ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பைத்தம்பருப்பு நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இது தனியாக மிக்ஸ் ஆகாதபடி கொஞ்சம் ஒரு கிண்ணத்துலேயும் அதையும் தனியாக விட்டுருக்கேன். சீக்கிரம் வேகிறதுக்காக ஒரு ட்ராப் எண்ணெய் விட்டுருக்கேன். அதுனா கொஞ்சம் உங்களுக்கு ஆவி போகாமல் ப்ரெஷரை தக்க வச்சு உங்களுக்கு சீக்கிரம் குக் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ இது வந்து 2-3 விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம். அப்பாவுக்கு தேவையான பொருட்கள்லாம் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு குக்கிங் ஆயில் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2-3 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு பட்டை வேணும், அப்புறம் கொஞ்சம் சோம்பு, அப்புறம் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா தான் காரத்துக்கு. எவ்வளோ காரம் வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை. இது ரெண்டும் போட்டு அரைக்கிறதுக்கு வேணும். கடப்பா வந்து கொஞ்சம் குழப்பான தன்மை இருக்கிறது வந்து இது பொட்டுக்கடலை கொஞ்சம் போட்டு அரைக்கிறதுனால தான் அது அப்படி இருக்கும். ஏற்கனவே குக்கரில் பைத்தம்பருப்பும் 2-3 உருளைக்கிழங்கும் வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போது இது எப்படி ப்ராசஸ் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். இது குக்கிங் ஆயில் நம்ம போட்டுக்கலாம் எவ்வளோ வேணுமோ. எண்ணெய் காஞ்சிருச்சு, கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கடுகு, அப்புறம் இந்த இலை, அப்புறம் இந்த கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சமாக சோம்பு தூவிக்கணும். தக்காளியும் போட்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போது என்ன பண்ணோன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. கடப்பான்றது கலர் வராது. இப்போ இந்த பைத்தம்பருப்பு வேக வச்சது இருக்கு இல்லையா, அதை போட்டுடலாம். அதுக்கப்புறம் இது ரொம்ப சட்டுன்னு செய்கிற டிஷ்ஷு. ஏன்னா இது வந்து இட்லி, சப்பாத்தி, தோசை அந்த மாதிரி டிஃபன் ஐட்டமுக்கு செய்யறது. இப்போ இது என்ன விழுதுன்னா நான் உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா, தேங்காவும் பொட்டுக்கடலையும் போட்டு அரைச்ச விழுது தான் நான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இதோ வேக வச்சுருந்த உருளைக்கிழங்கும் இதில் போட்டுடலாம். இப்போ எவ்வளோ தேவையான தண்ணியோ அந்த அளவுக்கு நீங்கள் இதில் விட்டுடலாம். இப்போ கொதிச்சு வந்ததுன்னா இது உங்களுக்கு ரெடி ஆகிடும். உங்களுக்கு அந்த பைத்தம்பருப்பும் கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். அதே சமயத்தில் இந்த பொட்டுக்கடலை போடுறீங்கல்ல, அதுவும் நல்லா கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும். ஸோ எவ்வளோ ஈஸியாக பண்ணுறதோ இதுதான். இப்போ நல்லா கொதிச்சு வந்ததுன்னா இது ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 2-3 மினிட்ஸில் கொதிச்சிரும். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுடலாம்.
இது கொதிக்க ஆரம்பிக்குது. இப்போ அந்த ஸ்டவ்வில் நம்ம இட்லி வச்சு எடுத்துட்டுலாம். இட்லிக்கு எல்லா தட்டிலையும் எண்ணெய் தடவி வச்சாச்சு. மாவும் இது அரைச்சி ரெடியாக இருக்குது. நான் நிறைய இட்லி ரெசிபீஸ் போட்டிருக்கேன். வரகரிசி, குதிரைவாளி, அந்த மாதிரி அவல் போட்டு அரைக்கிறது, நான் சாஃப்ட் இட்லி, மிக்சியில் போட்டு அரைக்கிறது இட்லி, அந்த மாதிரி நிறைய இட்லியிலே போட்டிருக்கேன். நீங்கள் எல்லாமே நீங்கள் பாருங்கள், அந்த ரேஷியோ தகுந்த மாதிரி. இப்போ பாருங்கள், நல்லா இதுவாக பொங்கி வந்திருக்குது மாவு. இப்போ நம்ம இது ஒன்றுத்துலேயும் விட்டுடலாம். ரொம்ப பொங்கினதை நீங்கள் கரண்டி விட்டு கலரி விட்டுறாதீங்க. 3 தட்டிலையும் போட்டாச்சு. இந்த இட்லிக்கு நேராக இந்த ஹோல் வரணும், அதே மாதிரி பார்த்து வச்சுருங்க. இப்போ இது எண்ணெய் தடவி இந்த இது ரெடி ஆகும்போது நம்ம என்ன பண்ணிடணும், இதில் தண்ணி ஊற்றி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும். இந்த ஆவி வரணும். வந்ததுக்கப்புறம் மூடலாம் குக்கரு. விசில் போடக்கூடாது, அப்படியே மூடி போட்டு மூடிட்டு இது ஒரு 7 மினிட்ஸ் 8 மினிட்ஸ் வச்சா போதும், ரெடி ஆகிடும். இப்போ கடப்பான் நல்லா கொதிச்சிருச்சு, ரெடி ஆகிடுச்சு. இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த ஸ்டவ்வில் தோசை வாத்து எடுத்துட்டுலாம். நார்மல் ரோஸ்ட்டு மாதிரியும் போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா நார்மல் தோசை எப்படி வேணுமோ உங்களுக்கு அந்த மாதிரி நீங்கள் இட்டுக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. இது நான்ஸ்டிக் நீங்கள் பண்ணுறச்ச, நான்ஸ்டிக்குன்னு எந்த தவா பண்ணுறச்சையும் உள்ளுக்கு நீங்கள் எண்ணெய் விடுங்க. ஏன்னா இந்த சைடில் எண்ணெய் விட்டிங்கன்னா அது அப்படியே ஓரத்தில் தான் அப்படியே வழிஞ்சு போயிடும். இது நல்லா வேகட்டும். இப்போ வேறு விடலாம். முதல்ல சின்னதாக விட்டேன், இப்போ நல்லா இது நல்லா வேகட்டும். இப்போது இந்த மாதிரி பெருசாக விட்டுருக்கேன். இப்போ இதை எடுத்துடலாம். எடுத்துட்டு சின்னதாக செட் தோசை மாதிரி விடலாம். இப்போ சின்னதாக செட் தோசை மாதிரி விட்டுருக்கேன். இது நல்லா வேகட்டும். வெந்ததான் நம்ம எடுக்கலாம். வெங்காயம் தேங்காயும் மிக்ஸ் பண்ண சட்னி. வெங்காயம் ஒன்று நைஸ்லி சாப்டு. அப்புறம் இது வந்து கொஞ்சமாக புளி. இப்போ இது பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தேங்காவும் வரமிளகா ரெண்டும் நான் நல்லா ஒரு ஓட்டி வச்சுருக்கேன். இது வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் உருத்தால் போட்டிருக்கேன். உளுந்து இது கொஞ்சம் பைண்டிங்காக தான். இதை வெங்காயம் போட்டுடலாம். எப்படியும் எல்லாமே போட்டு அரைக்க தான் போகிறோம். சட்னி இதை அரைச்சி எடுத்தாச்சு. கொஞ்சமாக தண்ணி விடணும், நிறைய தண்ணி விட்டுறாதீங்க. இது கொஞ்சம் சால்ட் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு இது மிக்சியில் இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், உங்களுக்கு வெங்காயம் போட்ட தேங்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு. வெங்காயம் தேங்காயும் போட்ட சட்னி, அதுக்கப்புறம் கடப்பா, அதுக்கப்புறம் தோசை செட் தோசை மாதிரி, அப்புறம் கொஞ்சம்
மெலிசா ப்ளைன் ரோஸ்ட் மாதிரி நார்மல் தோசை, இட்லி. ஸோ இந்த இட்லி, தோசை, அப்புறம் 2 சைட் டிஷ் அதுக்கு தயாராகிடுச்சு. நைஸ் டின்னர். இதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்க. உங்களுடைய ரிவ்யூஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எனக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ வெரி மச்.